அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அதி அற்புதம். தொழில் ரீதியாக தடைகள் அத்தனையும் தவிடுபடியாக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாதத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. கண்டிப்பாக கிரகப்பெயர்ச்சி நம்பிக்கை ஏற்படுத்தினாலும் வண்டி வாகனத்தில் எல்லா வாரமும் சொல்லி கொண்டிருப்பேன், எல்லா மாதமும் சொல்லி கொண்டிருப்பேன். வாகனத்தில் கவனம், ப்ரெஷர் கவனம், நரம்பு மண்டல கவனம், யூரினரி ட்ராக் கவனம். அதே போல் சுகரில் ஏற்கனவே பாதிப்பு இருப்பவர்கள் சரியாக கவனிக்கவில்லை என்றால் உடற்பயிற்சி செய்யாத மகர ராசிக்காரர்களுக்கு பாதிப்பு இரட்டிப்பாகும். வாகனத்தில் வித்தைகள் தான் இளவயதை சேர்ந்த மகரம் பெரிய சிக்கலை சந்திக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சுபவிரய பிராப்தம், அசையாமசைய பொருள் சேர்க்கை, வீடு கட்டுவது, வீடு இடிப்பது, இன்டீரியரை மாற்றுவது, பொது முதலீடுகளை செய்வது, பெரிய வங்கிகள் கடன்களை எதிர்பார்ப்பது, நினைத்த கடன்கள் கிடைப்பதெல்லாம் ஏற்படும். அடிவயிறு, முதுகு தண்டுவிடும். கழிவு பாதையில் அடுத்த 18 மாதத்திற்கு மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். முகத்தில் உள்ள உறுப்புகளில் சிறு பாதிப்பும் அடுத்த 18 மாதத்தில் நீங்கள் கவனிக்கவில்லை என்றால் பிரச்சனையாகிவிடும். எனவே தேக ஆரோக்கியத்தில் அடுத்த 18 மாதங்கள் ராகு கேது அமைப்பு இருப்பதனால் மிக கவனம். உடன் குருவும் 6ஆம் இடத்தில் 1 வருடம் இருப்பதனால் தேக ஆரோக்கியமும் சத்ருக்கள் விஷயத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். எதிரிகள் திடீரென்று பலம் பெறுவார்கள், உங்களுக்கு கூடயே இருப்பார்கள், சதி செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படுகிறது. எனவே பைரவர் வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு எப்பொழுதும் உங்களை காப்பாற்றும். உக்கிர தெய்வ வழிபாடு, சூலினி, பிரித்திங்கிரா, வாராகி என்ற பிள்ளையார்பட்டி, கற்பக விநாயகர் என்ற எல்லோரும் எல்லா கோயிலிலும் இருக்கக்கூடிய விநாயகரை முதலில் ஞாபகம் வைத்து, மற்றபடி உக்கிர தெய்வ வழிபாடு மகரத்திற்கு நன்மையான சூழ்நிலை, தொழில் நிச்சயம் கிடைக்கும்.